வணக்கம், இது அனங்கனின் ராவணன். அனங்கா அனங்கா கூறுகர்ணா. சரி, ஒரு கப்பலை எடுத்து வந்து விட்டோம். மீதம் இருக்கும் மற்ற கப்பலை எப்போது எடுத்து வரப்போகிறாய்? செல்வோம். நாளை காலை விடிந்தவுடன் மீதம் இருக்கும் 9 கப்பலையும் கொண்டு வருவோம். சரி சரி அனங்கா. இந்த கப்பலை நாம் எப்படி உபயோகப்படுத்துவது என்று தெரியவில்லை. எத்தனை நாட்களாக இந்த கப்பல் கடலுக்கடியில் இருக்கிறது என்பதும் தெரியவில்லை. இந்த கப்பலை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்றும் தோன்றுகிறது. ஆமாம், இந்த கப்பலை பழுது பார்க்க வேண்டும். பழுது பார்த்து சில விடயங்களை மாற்ற வேண்டும். அதற்கு முன்னால் என்ன அனங்கா? அதற்கு முன்னால் செய்ய வேண்டியது ஒன்று இருக்கிறது. என்ன விடயம்? இந்த கப்பல் போர்க்கப்பலா, இல்லை வேறு ஏதாவது கப்பலா, இல்லை சரக்குகளை ஏற்றுச் செல்லும் கப்பலா, வணிக கப்பலா என்பதே தெரியவில்லை. பார்த்தாலே தெரிகிறது அனங்கா, இது போர்க்கப்பல் தான். அப்படித்தான் தெரிகிறது. இருந்தாலும் போர்க்கப்பலில் என்னென்னவெல்லாம் இருக்க வேண்டுமோ அவையெல்லாம் எதுவுமே இல்லையே. பாதிதானே உள்ளது. பாதி கூட இல்லை. கிட்டத்தட்ட ஒரு பகுதி தான் உள்ளது. மீதம் இருக்கும் 9 பகுதிகளே இல்லாதது போல் இருக்கிறது. அனங்கா, என்ன கூறுகிறாய்? ஆம் கர்ணா, ஒரு பகுதி தான் இருப்பது போல் இருக்கிறது. மீதம் இருக்கும் 9 பகுதிகள் எங்கு சென்றன என்று தெரியவில்லை. அதுபோன்று இருக்கிறது இதனுடைய அமைப்பு. சரி, மீதம் இருக்கும் 9 கப்பலையும் வெளியில் கொண்டு வருவோம். பிறகு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். அனங்கா. அனங்கா அனங்கா கூறுகொள்ளைனே. இப்போது நமது ஒற்றன் இல்ல, ஒற்றர். ஆமாம், அவன் வந்திருக்கிறான். அவன் ஏதோ செய்திகளோடு வந்துள்ளான். அது என்னவென்று பார்ப்போமா? வரச்சொல் ஒற்றனை வரச்சொல். என்ன செய்தி என்று பார்ப்போம். அடுத்து கொள்ளையடிக்கப் போகும் கப்பலில் என்ன கொள்ளையடிக்க வேண்டும்? முன்பு சென்றபோது நாம் என்ன கர்ணாவை அழைத்து கொண்டு வந்தோம். இந்த முறை அங்கிருக்கும் பொருட்களை கொள்ளையடிக்க வேண்டும் அனங்கா. சரி, அப்படி என்றால் இந்த முறை வேட்டை பலமாக இருக்க வேண்டும். ஆமனங்கா, நாம் அனைவரும் சென்று இந்த முறை வேட்டையாடுவதில் அனைவரும் நம்மை பார்த்து நடுநடுங்க வேண்டும். உன்னை பார்த்தாலே எனக்கு நடுக்கமாகத்தான் உள்ளது. சென்று நமது கல்பூதங்கள் இங்கே. கல்பூதங்கள் அங்கேதான். கிழங்குகள் மற்றும் பழங்கள், உணவுப் பொருட்கள் இருந்தது. அனைத்தையும் கொடுத்தேன். அனைத்தையும் தின்று விட்டார்கள். இப்போது நமக்கு உணவு எதுவும் இல்லை. என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவர்களுக்கு தேவையான உணவை தேடி கொடுங்கள். அதுதான் முக்கியம். மற்றவை எல்லாம் பிறகு பார்த்து கொள்ளலாம். அப்படி என்றால் எங்கிருக்கும் அனைவருக்கும் உணவு? சென்று மீனை பிடித்து வாருங்கள். திமிங்கலம் எல்லாம் முடிந்து விட்டதா என்ன? மீதம் இருக்கிறது. அதையெல்லாம் வைத்திருக்கிறோம். இப்போது நமக்கு தேவையான உணவுகளை இன்னும் சேகரிக்க வேண்டும். ஆதலால் இந்த முறை கடலில் வரும் கப்பலில் நாம் கொள்ளையடிக்க சென்றால் நமக்கு தேவையான உணவுப் பொருட்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது அனங்கா. அப்படி என்றால் அந்த ஒற்றனை முதலில் வர சொல். என்ன செய்தி என்று கேட்போம். வா ஒற்றனே. அனங்கா ஒற்றன். கூறு ஒற்றா, என்ன செய்தி? அனங்கா, ஒரு கப்பல் எங்கிருந்து வருகிறது என்றே தெரியவில்லை. ஆனால் வங்கதேசத்தின் கொடியைத்தான் மாட்டிக்கொண்டு வருகிறது. ஆனால் வங்கதேசத்திலிருந்து அந்த கப்பல் கிளம்பியது போல் எனக்கு தெரியவில்லை. ஆனால் வங்கதேசத்தின் கப்பல் தான் என்று தோன்றுகிறது. ஆனால் அது வங்கதேசத்திலிருந்து வந்திருந்தால் இப்போது நமக்கு தெரிந்திருக்கும் அது வங்கதேசத்தின் கப்பல். ஆனால் அது வங்கதேசத்தின் கப்பலாக இருக்க போய்த்தான் அது வங்கதேசத்தின் கொடியை மாட்டிக்கொண்டு வருகிறது. இருந்தாலும் அது வணிக கப்பல் என்பதால் அது வணிக கப்பலா இல்லை போர்க்கப்பலா என்று தெரியவில்லை. இல்லை, இது இருந்தாலும் நிறுத்தலா. இல்லை எனகா, அது எங்கிருந்து வருகிறதே என்று தெரியவில்லை. ஆனால் வங்கதேசத்தின் கொடியை பறக்க விட்டு கொண்டு வருகிறது. அது வங்கதேசத்தில் இருக்கும் வணிகத்தளத்தில் இருந்து புறப்பாடானது போல் எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. ஆதலால் அதை சென்று பார்ப்போமா வேண்டாமா என்று மனதுக்குள் ஏதோ ஒரு உறுத்தல். ஆதலால் கேட்கிறேன். அப்படி என்றால் அந்த கப்பலை விட்டு செல்லுங்கள். ஏன் அனகா இப்படி கூறுகிறாய்? அவன்தான் கூறுகிறான் அல்லவா, அது எங்கிருந்து புறப்பாடாகி எங்கு செல்ல போகிறது என்று தெரியவில்லையாம். ஆனால் வங்கதேசத்தின் கொடியை மாட்டிக்கொண்டு வருகிறதாம். நமக்கு வீசிய வலையாக இருக்குமோ என்று தோன்றுகிறது. ஆதலால் தான் அதை எதுவும் சீண்ட வேண்டாம் என்று கூறுகிறேன். ஆமானங்கா, நீ கூறுவதும் சரிதான். அப்படி என்றால் இந்த இரவு எந்த வேட்டைக்கும் நாம் செல்வதில்லை. ஆமாம், சரி, உணவை எடுத்து வாருங்கள். உண்டுவிட்டு மதுவை அருந்துவிட்டு இன்று இரவு உறங்குவோம். நாளை காலை அனைவருக்கும் மிகப்பெரிய வேலை ஒன்று உள்ளது. என்ன வேலை? அதை நாளை காலை கூறுகிறேன். அப்படியா? சரி, அடே ஓட்டுறனே. கூறுகொள்ளேனே. சரி, நீ இங்கிருந்து சென்று வங்கதேசத்திலிருந்து ஏதாவது கப்பல் புறப்பாடானால் அந்த செய்தியை உடனடியாக எங்களுக்கு கடத்து. புரிகிறதா? சரி கொள்ளைனே, நான் செல்கிறேன். உணவு அறிந்து விட்டு போடா. சரி. என்ன உணவு? திமிங்கலம். என்ன திமிங்கலமா? ஆமாம், நாம் அது அனங்கன் அல்லவா. ஒரு திமிங்கலத்தை வேட்டையாடி விட்டான். அதை இப்போது உண்டு கொண்டு இருந்தோம்.
நீ நடுவில் வந்து மாட்டிக்கொண்டாய். இந்தா நீயும் முன்னு. சரி சரி, கொடுங்கள் கொடுங்கள் கொடுங்கள். இந்தா. இவ்வாறு கொள்ளையர்களுக்கு அன்று இரவும் முடிந்தது. மறுநாள் காலை விடிந்தவுடன் அனங்கன் கதிரவன் எழுவதற்கு முன்பாகவே கடலில் இருந்து இழுத்து வரப்பட்ட அந்த கப்பலை உற்று நோக்கிக் கொண்டு கடற்கரை ஓரமாக நின்று கொண்டிருந்தான். உறங்கிக் கொண்டிருந்த கர்ணாவும் எழுந்து அனங்கனை பார்த்துவிட்டு மெதுவாக சென்று அனங்கனின் அருகில் சென்று நிற்க, வா கர்ணா. என்ன அனங்கா செய்கிறாய்? ஒன்றுமில்லை, அந்த கப்பலை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தேன். உனக்கு எப்போதும் அதே சிந்தனைத்தானா? சரி, நமது கொள்ளையர்களை எல்லாம் இப்போதே புறப்பாட சொல்லலாம். காலையில் கதிரவன் எழுந்தவுடன் நாம் அனைவரும் சென்று அந்த மீதம் இருக்கும் 9 கப்பலையும் கட்டி இழுத்து கொண்டு வரலாம். என்ன கூறுகிறாய்? நீ கூறுவதும் சரிதான். இருந்தாலும் இப்போது வேண்டாம் என்று தோன்றுகிறது. ஏன் ஏன் அனகா? இல்லை கர்ணா, ஜும்பா கொள்ளையர்களையும் ஜும்பாவையும் ஜியாவையும் பல்லவ தேசத்தில் சிறைப்பிடித்து வைத்திருக்கிறார்கள் என்ற செய்தி வந்தது, தெரியுமல்லவா? ஆமாம். பல்லவரசரான பார்த்திபேந்திர பல்லவரும் சோழ இளவரசரான அருள்மொழிவர்மரும் ஜும்பாவையும் ஜியாவையும் கைது செய்து சிறையில் வைத்திருப்பதாக செய்தி. இப்போது நேற்று ஒரு கப்பல் வந்ததல்லவா? அந்த ஒற்றன் கூறிய கப்பல் தானே? ஆமாம். அந்த கப்பல் எங்கு சென்றது என்று தெரியவில்லை. இருந்தாலும் எங்கு புறப்பாடானது என்றும் தெரியவில்லை. ஆனால் வங்கதேசத்தின் கொடியை மாட்டிக்கொண்டு எதற்காக வர வேண்டும்? ஒருவேளை இப்படி இருக்குமோ? எப்படி அனகா? எப்படி கூற? நீ கூற வருவது எனக்கு புரிந்து விட்டது அனகா. என்ன கூற வருகிறேன்? அதாவது அனகா, நீ கூறுவது என்னவென்றால், பல்லவ தேச அரசரான பார்த்திபேந்திர பல்லவரும் அருள்மொழிவர்மரும் ஒன்றாக இணைந்து ஜும்பாவையும் ஜியாவையும் கைது செய்து வைத்திருக்கிறார்கள். அது ஒரு புறம். மீண்டும் இவர்கள் மிகப்பெரிய கொள்ளையர்கள் என்பதால் அனங்கன் என்ற ஒருவன் மிகப்பெரிய கொள்ளையன் இந்த கடலை ஆதிக்கம் செய்து வருகிறான், அவனையும் சிறைப்பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் நேற்று இரவு வங்கதேசத்தின் கொடியை மாட்டிக்கொண்டு வணிக கப்பல் போல் வேடமிட்டு அவர்கள் நம்மை சிறைப்படுத்த வந்திருப்பார்கள் என்று உனக்கு தோன்றுகிறது, சரியா? நன்றாக புரிந்து விட்டாய் கர்ணா. ஆமனகா, எனக்கும் அதே சந்தேகம் நேற்று இருந்தது. ஆனால் இருந்தாலும் நீ என்ன முடிவு செய்கிறாய் என்று பார்க்கலாம் என்று இருந்தேன். நீ நான் நினைத்தது போலவே நீயும் அவ்வாறே முடிவு செய்து விட்டாய். பிறகு என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம் என்று தெரியவில்லை. சரி, நீ ஏன் கப்பலை இன்று வேண்டாம் வேறொரு நாள் எடுத்துச் செல்லலாம் என்று கூறுகிறாய்? இல்லை கர்ணா, நேற்று இரவு சென்ற அந்த கப்பல் எங்கு சென்றது என்று முதலில் கண்டறிய வேண்டும். சரியானங்கா, கண்டறிந்து கொள்ளலாம். இருந்தாலும் நேற்று 10 கப்பலில் ஒரு கப்பலை எனது தம்பி இழுத்துச் சென்றான் அல்லவா? ஆமாம். அதுபோன்று வேறு யாராவது அந்த கப்பலை இழுத்துச் சென்றால் என்ன செய்வது? அதனால் முதலில் அந்த 9 கப்பலையும் வெளியில் கொண்டு வந்துவிட்டு பிறகு நாம் மற்ற திட்டங்களை தீட்டினால் என்ன? நீ கூறுவதும் சரிதான். இதற்கு முன்னரே அனங்கன் என்ற கொள்ளையன் மிக பெரிய சாம்ராஜ்யத்தை அமைத்து வருகிறான் சிறிது சிறிதாக என்று இருக்கும் தேசங்கள் அனைத்திற்கும் மனதிற்குள் புலியை கரைத்துக் கொண்டுள்ளது. அதனால் இப்போது அந்த 10 கப்பலும் நம்மிடையே வந்து நின்றால் பார்க்கும் மக்களும் சரி, அரசர்களும் சரி, நம்மை கண்டு வியந்து இவன் பெரிய அளவில் வளர்ந்து விட்டான், அனங்கன் என்ற கொள்ளையன் வரும் வரை, அதாவது அவனை சிறைப்பிடிக்கும் வரை இங்கு வணிகமே எதுவும் நடக்கக்கூடாது, கடல் வணிகம் எதுவும் நடக்கக்கூடாது, அனைத்து உலக மக்களும் ஒன்றாக இணைந்து இந்த அனங்கனை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை தீட்ட வாய்ப்பிருக்கிறது. நீ கூறுவதெல்லாம் சரிதான் அனங்கா. இப்படியெல்லாம் நடக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. அப்படி என்றால் நீ கூறு, என்ன செய்யலாம் என்று. முதலில் நாம் மீதம் இருக்கும் 9 கப்பலை வெளியில் கொண்டு வருவோம். நமது சர்ப்பத்தீவன் பின்புறத்தில் நாம் இந்த கப்பலை அனைத்தையும் நிறுத்துவோம். நமது கொள்ளையர்களை விட்டு இந்த கப்பல் முழுவதும் பழுது பார்க்க சொல்வோம். பழுது பார்த்துவிட்டு முழுமையாக இந்த கப்பலை சரி செய்து பிறகு நாம் இந்த கப்பலை கொள்ளையடிக்க கொண்டு செல்வோம். சரிதான். இருந்தாலும் இந்த மீதம் இருக்கும் 9 கப்பலையும் கொண்டு வந்து நானே முன்னின்று அந்த கப்பலை பழுது பார்க்க வேண்டும் என்று என் மனதில் தோன்றிக் கொண்டுள்ளது. சரி, அப்படியென்றால் நீயும் அதை செய். அப்படியென்றால் நேற்று இரவு சென்ற கப்பலை பற்றி தகவல் நமது கொள்ளையர்களை அனுப்பிவிடுவோம். என்ன தகவல் என்று அறிந்துவிட்டு வருவார்கள். நமது கொள்ளையர்களை அப்படியெல்லாம் தேர்ந்தெடுக்க முடியாது. ஒற்றர்களை தேர்ந்தெடுப்பதே மிகப்பெரிய தலைவலி. அவன் எங்கும் சென்று நாம் இருக்கும் இடத்தை யாரிடமும் கூறிவிடக்கூடாது, நாம் யார் என்பதை கூறிவிடக்கூடாது. புத்திசாலித்தனமான ஒருவரைத்தான் நாம் இப்படி வெளியில் அனுப்ப வேண்டும். மோடாமத்தமாக யாராவது ஒருவரை அனுப்ப முடியாது கர்ணா. நீ கூறுவதும் சரிதான் அனகா. அப்படியென்றால் இப்போது என்ன செய்யலாம் என்று உனக்கு தோன்றுகிறது?
முதலில் நேற்று இரவு சென்ற கப்பல் எங்கே சென்றது என்று பார்ப்போம். அந்த கப்பலை கண்டுபிடித்து அது உண்மையிலேயே வணிக கப்பலா என்பதை உறுதி செய்வோம். இல்லை, நமக்கு வீசிய வலை என்று நினைத்தால் அதை முதலில் வேறறுக்க வேண்டும். அந்த வேரை அறுத்து விட்டால் பிறகு நாம் சுதந்திரமாக இருக்கலாம். சரி கர்ணா, சரி அனங்கா, அப்படி என்றால் செல்வோம். கொள்ளையர்களே என்று அனங்கன் கத்தியவுடன் அனைவரும் திரும்பி அனங்கனை பார்த்தார்கள். அனங்கனை பார்த்த கொள்ளையர்கள் என்ன அடுத்த கூறப் போகிறான் என்று சிந்தித்துக் கொண்டே அனைவரும் பார்த்து கொண்டிருக்க, சுழற்றுங்களடா கப்பலை பல்லவ தேசத்திற்கு என்று கூற, இருக்கும் மிகப்பெரிய ராட்சச கப்பலான அனங்கனின் முதல் கப்பலை எடுத்துக்கொண்டு அவர்கள் புறப்பாடாய் கொண்டிருந்தார்கள். அதே நேரம், அனங்கா, எதற்காக இப்போது பல்லவ தேசம்? ஜும்பாவையும் ஜியாவையும் சிறையில் இருந்து முதலில் விடுவிக்க வேண்டும். எதற்காக? ஜும்பா எனக்காக காத்து கொண்டிருப்பார் அல்லவா? அவர் எதற்காக காத்துக் கொண்டிருக்க போகிறார்? எங்கு சிறைப்பட்டாலும் அனங்கன் என்ற ஒருவன் வருவான், அவன் ஜும்பாவை காப்பாற்றுவான் என்று ஜும்பாவுக்கு நம்பிக்கை இருக்கும். ஆதலால் முதலில் ஜும்பாவை வெளியில் கொண்டு வருவோம். அப்படி என்றால் இவ்வளவு நேரம் நீ கூறிக்கொண்டிருந்த திட்டம், அது பல்லவ தேசத்திற்கு சென்றால் அது என்ன விடயம் என்று தெரிய வரும். எப்படி தெரிய வரும்? ஒருவேளை நீ கூறியது போல் பல்லவரும் அருள்மொழிவர்மரும் ஒன்றாக சேர்ந்து அந்த கப்பலில் பயணித்திருந்தால் இந்நேரம் அவர் பல்லவ தேசத்தை சென்றடைய வாய்ப்பில்லை. அப்படி அவர்கள் பல்லவ தேசம் சென்றார்களா இல்லையா என்பதை பார்க்க அவர்களுக்கு முன்னால் நாம் சென்று ஜும்பாவையும் ஜியாவையும் சிறையில் இருந்து வெளியில் கொண்டு வந்தால் அப்போது தெரியும் பல்லவ தேசத்தில் அந்த அரசன் இருக்கிறானா இல்லையா என்பது. சரி அனங்கா, இருந்தாலும் பல்லவ தேசத்திற்கு நான் வரவில்லை. ஏன் கர்ணா? இல்லை, நான் முன்பே கூறினேன் அல்லவா? ஓ ஆமாம், கூறினாய். ஏனென்றால் உனது தந்தை பல்லவ தேசத்தில் இருக்கும் பார்த்திபேந்திர பல்லவருக்கு ஓலை அனுப்பினார். பல்லவ தேசத்தில் எனது மகன் வருவான், அவனை பாற்றுக்கொள் என்று ஓலை அனுப்பினான். உன்னை பார்த்தால் அவர்கள் கண்டுகொள்வார்கள் என்று நினைக்கிறாயா? இல்லை இல்லை, நான் மார்வேடத்தில் சென்றால் அவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். இருந்தாலும் அங்கிருப்பவர்களுக்கு யாராவது ஒருவருக்கு தெரிந்தால் பிறகு பிரச்சனை வரும் அல்லவா? அதனால் நான் சர்ப்பத்தீவிலேயே இருக்கிறேன். நீங்கள் சென்று வாருங்கள். வாகர்ணா, உனது தம்பிக்கு பயந்து இங்கு வந்தாய். உனது தந்தையே கூறினார் பல்லவரை சென்று பார் என்று. பிறகு ஏன் பயப்படுகிறாய்? வா, அப்படியே நேருக்கு நேர் பல்லவரை சென்று சந்தித்தாலும் நான் அங்கிருந்து தப்பித்துக் கொள்வேன். நீ அவர்களிடம் ஒன்றாக கலந்து கொண்டு எனக்கு ஒற்றனாக நீ மாறிவிடு. நீ கூறுவது நன்றாக இருக்கிறது அனங்கா. ஆமாம், செல்வோம் என்று இவர்கள் பேசிக்கொண்டே இருக்க, அனங்கா, கப்பலை தயார் செய்து விட்டோம், செல்லலாம். எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? நாங்கள் 600 பேர் இருக்கிறோம். போதும், இன்னும் 200 பேரை கப்பலிலிருந்து கீழே இறக்குங்கள். ஏன் அனங்கா? கப்பல் எங்காவது மூழ்கிவிட்டால் என்ன செய்வது? கப்பல் எதற்காக மூழ்கப் போகிறது? கப்பல் மூழ்கப் போவதில்லை. அந்த கப்பலில் 200 பேரை இறக்கிவிட்டு இருக்கும் 10 கல்பூதங்களையும் ஏற்றுங்கள். கல்பூதங்களா? அவர்களை எதற்காக ஏற்ற வேண்டும்? ஏற்றுங்கள் கூறுகிறேன் என்று கூற அவர்கள் 200 பேர் மீண்டும் சர்ப்பத்தீவில் இறங்கிக் கொண்டு அங்கிருந்த கல்பூதங்களை 10 பேர் கப்பலில் ஏற்றிக்கொண்டார்கள். ஏற்றிக்கொண்டு அனங்கனின் ராட்சச கப்பல் சர்ப்பத்தீவில் இருந்து பல்லவ தேசத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. மேலும் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து காண்போம். நன்றி, வணக்கம்.